கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 7ஆம் நாள். தேவன் இன்னைக்கு உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நற்சீர் பொருந்துங்கள். பூரணம் என்ற வார்த்தைக்கு முதிர்ச்சி அடைவது அப்படின்ற ஒரு மீனிங். கிறிஸ்துவ பின்பற்ற பிள்ளைகளாகிய நாம எப்படி அதிக முதிர்ச்சி அடைஞ்சவங்களா மாறணும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை தினமும் படிக்கிறது மூலமாகவும் ஒருத்தவங்க நல்வழிப்படுத்தி உற்சாகப்படுத்துறது மூலமாகவும் தேவன் மீதும் கிறிஸ்துவ மீதும் நமக்கு இருக்கிற அன்பை நாளுக்கு நாள் அதிகமாக்கி கொள்றது மூலமாக தான் நாம முதிர்ச்சி அடைய முடியும். நாம் அடைய வேண்டிய முதிர்ச்சியின் இறுதி இலக்கு என்ன தெரியுமா? அதுதான் பூரணமான அன்பு. அந்த பூரண அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளை பிடிக்காத நம்மளுடைய எதிரிகளா இருந்தா கூட நம்மால மனதார நேசிக்க முடியும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வளர்ச்சி, கிறிஸ்தவ முதிர்ச்சி. நாம வளர வளர நம்முடைய குணத்திலும் நடத்தியிலும் இந்த முதிர்ச்சி காணப்படணும். நம்ம எல்லாரையும் நேசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பூரணமான அன்புல வளர தொடங்குவோம். சோ குழந்தைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை சரியா படிச்சு நம்முடைய அன்புல நம்ம இன்னும் நல்லா வளரணும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும், ஏன் நம்முடைய எதிரிகளா இருந்தா கூட அன்பா நடந்து நம்முடைய தேவனுக்கு பிரியமான பூரண முதிர்ச்சி உள்ள பிள்ளைகளா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிள் எடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே குணத்திலும் நடத்தையிலும் முதிர்ச்சி அடைந்து கிறிஸ்துவ போல எல்லாரையும் நேசிச்சு தேவனுடைய பூரணமான அன்புல வளர்வது குறித்து உங்களுடைய மனசுக்குள்ள இன்னைக்கு தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye குட்டீஸ்.